அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு ஒரு கதை மூலமாக உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல போகிறோம். ஏன்னா கதை மூலமாக ஒரு கருத்தை சொன்னால் அது எளிதாக மனசில் புரியும், நினைவில் நிற்கும். இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாமா? தஞ்சையை ஆண்ட மன்னர் ராஜராஜ சோழன். உலகில் அனைவருக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடிய பொருள் எது என்பதை பற்றி சரியான விளக்கத்துடன் அரண்மனை கொலு மண்டபத்தில் காட்சிக்கு வைப்பவருக்கு 1000 பொற்காசுகள் பரிசு என அறிவித்தார். மக்களும் அவர்களுக்கு தெரிந்த மகிழ்ச்சி தரும் பொருட்களை கொலு மண்டபத்தில் வைத்துவிட்டு பரிசுக்காக காத்திருந்தார்கள். மறுநாள் மக்கள் வைத்திருந்த பொருட்களை மன்னர் பார்வையிட்டார். பொன், இசைக்கருவி, அழகான மலர்கள், இனிப்பான பலகாரங்கள் என பல பொருட்கள் வரிசையாக வைக்கப்பட்டிருந்தன. அதையடுத்து ஒரு பெரிய சிவலிங்கத்தின் கீழே ஒரு தாய் பசியில் இருக்கும் ஒரு சிறுவனுக்கு உணவு தருவது போல வடிவமைக்கப்பட்ட சிற்பம் இருந்தது. அதன் கீழே அன்பே சிவம் என்று எழுதப்பட்டிருந்தது. இந்த சிற்பத்தை வடிவமைத்த சிற்பி அழைத்து வாருங்கள் என்றார் மன்னர். ஒரு ஏழை சிற்பி மன்னர் முன் அழைத்து வரப்பட்டார். அந்த சிற்பியிடம் இந்த சிற்பத்தின் பொருள் என்ன என்பதை விளக்கமாக சொல்லுங்கள் என்றார் மன்னர். அதற்கு சிற்பி, அரசே, இந்த உலகில் அன்பை மட்டும்தான் கண் தெரியாதவர்களும் காது கேளாதவர்களும் வாய் பேச முடியாதவர்களும் உணர முடியும். அதேபோல் உடல் நலம் குன்றியவர்களும் அன்பை தான் எதிர்பார்க்கிறார்கள். அன்பு எதிரியையும் நண்பனாக்கும். அன்பு அனைத்து உயிர்களுக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடியது. அந்த அன்புதான் இறைவன். அதனால்தான் சிவலிங்கத்தின் கீழே தாயன்பு கொண்ட ஒரு பெண்மணியை வடித்து அன்பே சிவம் என்று எழுதி வைத்தேன் என விளக்கினார். விளக்கத்தை கேட்ட மன்னர், உலகத்திலேயே அனைவருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடியது அன்புதான். எனது சந்தேகத்திற்கு அற்புதமான விளக்கம். நீங்கள் ஒரு சிற்பி என்பதால் நான் கட்டும் தஞ்சை கோயிலுக்கு நீங்களே சிற்ப வேலையை செய்யுங்கள் என்று கூறி 1000 பொன்னையும் பரிசாக தந்து பாராட்டினார். அன்பு இவ்வுலகில் பிறரிடம் விருப்பமுடையவராக வாழும் தன்மையை தரும். அனைவரையும் நட்பாக்கும் சிறப்பையும் உண்டாக்கும். அன்பு இனும் ஆர்வம் உடைமை, அது இனும் நண்பெனும் நாடா சிறப்பு என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர். மீண்டும் ஒரு கதை மூலமாக உங்களை விரைவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.